எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மண்டே ரொட்டீன் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் 6:00 நைட்டு 9:00 வரைக்கும் ஃபுல் டே ரொட்டீன் தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க லைஃப்ல உறவுன்ற பேர்ல இப்படிப்பட்ட பெண்கள் இருந்தாங்கன்னா தயவுசெய்து ஒதுக்கிடுங்க. சண்டே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே வேலை செய்ய சொன்னா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். இது எனக்கு மட்டும் தானா இல்ல உங்களுக்கும் தானான்னு சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் டிஃபன் இல்ல அப்படின்றதால டீ வைக்கல. ஹெல்த் மிக்ஸ் தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம சிறுதானியம்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சோம் இல்லையா? இது நல்லா க்ரீமியா சூப்பரா இருக்கும். வெல்லம் சிரப்பும் பாலும் சேர்த்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 mlக்கு நாங்கள் குடிப்போம். இந்த ரேஷியோவில் நாங்கள் குடிக்கும்போது ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரைக்குமே நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துமே சிறுதானியம் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, நட்ஸு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, பால் குடித்த மாதிரியும் ஆச்சு. ஹெல்த் மிக்ஸுக்கு எப்பயுமே ஜாகரி சிரப் தான் சேர்த்துப்பேன். லஞ்சுக்கு 1 பாட் ரைஸ் தான் எக் ரைஸ் தான் செஞ்சேன். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க ஒரு பருகு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. நல்லா ஒரு பெரிய பேனாக வச்சுக்கலாம். கிளறதுக்கு நல்லா இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஏன்னா இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறதில்ல. மிளகா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தட்டி சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 வெங்காயம் நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி 80% வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இதில் 2 குடமிளகா, 2 கேரட், கோஸ் 2 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வதங்கினதுமே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். சர்க்கரை ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த காய் நல்லா வதங்கியும் வரும், கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் நல்லா வதங்கினதுமே காயெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு சென்டரில் இந்த எக்கு எவ்வளோ அளவோ அந்த உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு ஆளுக்கு 3 முட்டைன்ற அளவில் உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டை நடுவுலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும். வெந்து வந்ததும் இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூளாக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அந்த சோயா சாஸ் சேர்த்தா மட்டும்தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 1 கப் பாஸ்மதி அரிசி 1.5 கப் தண்ணி வச்சு ஒரே விசில் தான் விட்டேன். நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டு அதை வேக வச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ ஆற வச்ச பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாஸ்மதி ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் ஏன் இப்படி அதுக்கும் தனித்தனியாக உப்பு சேர்க்குறேன்னா நம்ம கடைசியாக சேர்க்கும்போது ரொம்ப உப்பு கரிக்கும். அதுக்கு அப்பப்போ சேர்க்கும்போது அந்த உப்பு காயில் ஊறிடும். இப்போ ரைஸ்க்கு தனியாக சேர்க்கும்போது ரைஸில் ஊறிடும். அதுக்காக தான் நான் தனித்தனியாக சேர்க்குறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அவ்வளோ ருசியாக இருந்தது. குட்டீஸ் வந்து 1 பாக்ஸ் கொண்டு போவானுங்க எப்பயும். இன்றைக்கி எனக்கு 2 பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டானுங்க. அதனால் 2 பாக்ஸில் இன்றைக்கி ரைஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. நமக்குமே இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் செய்யும்போது வேலையும் ஈஸியாக இருக்கும், ஹெல்தி. குட்டீஸும் நல்லாவே சாப்பிட்டு வந்துடுவாங்க. கேட்டை திறந்ததும் ஃபஸ்ட்டு இந்த மோட்டி தான் வெளியே வருவான். என்னவோ இவர் தான் வழி என்னவோ காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு திறந்துடணும் இவருக்கு. குட்டீஸை அனுப்பிச்சிட்டாலே கொஞ்சம் பெரிய ஒரு ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலுங்க. அவங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தேங்க்ஸ் டு ஃபேக் ரிலேட்டிவ்ஸ்னு. அதில் என் மாமியாருக்கு ரொம்ப சொந்தமாக அவங்களுக்கு அவங்கள பற்றி ஓரளவுக்கு தெரியுமா. ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். பெரியவங்க என்ன பண்ணாலும் நம்ம தான் பொறுத்து போனோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுச்சு. இதுங்கெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் பேசுதுங்களா இல்லை வேணுமுனே நம்மளை வந்து வெறுப்பேற்றுறதுக்கு பேசுதுங்களான்னு தெரில. பொய் சொல்லி நடிக்கிறவங்களாம் நம்புவாளுங்க இவளுங்க. நம்மலாம் வந்து உண்மையை சொன்னோன்னு வச்சுக்கேன். ஒரு மீடியாவில் சொல்கிறோன்னா யாருனா பொய் சொல்லுவோமா? இப்போ என் ஹஸ்பண்ட் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏம்மா பொய் சொன்னேன்னு என்னை கேட்க மாட்டாரா? அவர் எதிர்க்கே இந்த லேடி பேசுனதால தானே நான் சொன்னேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு பேசுகிற லேடியை வந்து நம்ம கிட்ட கூட வச்சுக்க கூடாதுங்க. இவங்கன்னு இல்லை, நமக்கு மரியாதை கொடுக்கலன்னா நமக்கு கிட்ட வச்சுக்கிறது பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய லைஃபையே அழிச்சிருவாங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம். அது மட்டும் இல்லை, சொந்தன்ற பேரில் இவங்கக்கிட்டலாம் உங்கள் ஃபேமிலி விஷயத்தையோ இல்லை ஹஸ்பண்டோட பர்சனலோ இல்லை நம்ம எதுவுமே வந்து யாருமே நம்ம ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. இவங்கெல்லாம் வந்து நமக்கு நியாயம் சொல்லுவாங்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அதை 3ஆக திரித்து 4ஆக திரித்து நம்மளை எப்படி பிரித்து லைஃப்பில் வந்து நம்ம எப்படியாச்சும் தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடணும். அதுதான் அவங்களோட ஆசை. ரிலேட்டிவ்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா நல்லா வாழணும், நல்லா இருக்கணும்னுலாம் நினைக்கவே மாட்டாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தாது. ஒரு சிலருக்கு நல்லவங்களும் அமைவாங்க, நல்ல ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. இருந்தாலுமே உங்கள் பர்சனல்ன்றது வந்து நீங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் கூட சண்டை அப்படின்னாலும் சரி, இல்லை எந்த மன கஷ்டம் அப்படின்னாலுமே உங்கள் 2 பேருக்குள்ளே சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். எப்பயுமே மாமியார் வீட்டு சைடில் நியாயம் கிடைக்கும்லாம் நீங்கள் அவங்ககிட்டலாம் எதுவுமே பேசாதீங்க. ரிலேட்டிவ்ஸ் யாருக்கிட்டையுமே இது பண்ணாதீங்க.
நம்மளே அமைதியாக இருந்தாலும் இந்த ரிலேட்டிவ்ஸ்ன்ற பேரில் சில ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஏதோ டெத்துலேயோ நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க, அப்படியே நைஸாக கேட்பாங்க. பர்சனல் என்ன எப்படி போகுது, என்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மனபாரத்தை அப்படியே இறக்கி வச்சுருவோம். அவங்க இது என்ன பண்ணுவாங்க, இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது இல்லையா, அதை எப்படியாச்சும் கெடுக்கணும்னு சொல்லி அதை 3 நாளாக சொல்லி அதை பல மடங்கு நம்மளை வந்து சண்டை வர்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. மெயினாக உங்கள் பர்சனல் கேட்குற பெண்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட உங்கள் பர்சனல் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி சிலதுங்க இருக்குது. நம்ம பர்சனலை தெரிஞ்சுக்கிட்டு அதை தெருவில் கூட அங்கேயும் இங்கேயும் சொல்கிற வேலை வச்சுப்பாங்க. ஏன்னா இதுங்களுக்கு இதே வேலை தான். அதாவது அடுத்தவங்களோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற வேலை தான். ஏன்னா இதுங்கெல்லாம் வெட்டியாக இருக்கிறதுங்க. இதுங்கக்கிட்டலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைமை வீண் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு எதனா ஒன்று கற்றுக்குங்க, சுயதொழில் ஒன்று கற்றுக்குங்க. அது கண்டிப்பாக கை கொடுக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம லைஃப்பும் நமக்கு நிம்மதியாக இருக்கும், நமக்கு வேலையும் ஆகும், பணமும் வரும், நம்ம லைஃப் ஸ்மூத்தாகவும் போகும். எந்த வேலையுமே செய்ய முடியாதுன்னு இல்லைங்க. 2-3 டைம் ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும். நான் இந்த மிஷின் எல்லா மிஷினுமே ஓட்டுவேன். வாங்கும்போது பயந்து தான் இருந்தேன். பட் ஆனால் என்ன பயம், நம்ம செய்வோம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் தான் எனக்கு. எதுவுமே என் மைண்டில் இருக்கிறது என்னென்னா, நான் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. என்னால் முடிஞ்சது சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு அதிகம். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ட்ரை பண்ண தான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம டைமை ஒதுக்கிறத விட நம்ம என்ன முன்னேற முடியும், நம்மளால் இப்போதைக்கு என்ன கற்றுக்க முடியும் ஃப்ரீ டைமில் அப்படின்னு நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, குழந்தைங்கள்லாம் பெருசாகி அவங்கவுங்க ஜாப் போகும்போது நமக்கு ஒரு ஃப்ரீ டைம்ன்றது வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். காசு நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம், நமக்கு தேவையானதும் வாங்கிக்கலாம், வெளியே போகிறதும் யாரையும் கேட்காம நம்ம போய் வரலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருந்தாலே பெரிய டிப்ரெஷன் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கும் மைண்டு. ஸோ தயவுசெய்து இதுதான் கற்றுக்கணும், அதுதான் கற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்கள் சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ஒரு 2 ஹவர்ஸ் கிடச்சிச்சின்னா, உங்கள் சரௌண்டிங் சுற்றி உங்களால் போயிட்டு வர தூரமாக இருந்தால், அதாவது தையல், ஆரி, இந்த ஹேண்ட்மேட் வந்து பேங்கிள்லாம் செய்கிறாங்க பாருங்கள், இது இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலேருந்தே நல்லா ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை யூடியூப் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரு 1.5 GB நெட் இருந்தால் கூட அதை நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிங்கனாலே சேனல் மானிட்டைஸ் ஆகிடும். மானிட்டைஸ் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் லாங் வீடியோ போடலாம், அதில் பணம் வரும். அதை வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், உங்கள் செலவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுறது முதல்ல கற்றுக்கங்க. யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹவு டு எடிட் யூடியூப் வீடியோ, ஹவு டு அப்லோட் வீடியோ, இதெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை, ஆனால் ட்ரை பண்ணாமல் நம்மளாம் முடிவெடுக்கக்கூடாது. ட்ரை பண்ணிவிட்டு ஜெயிச்சா கண்டினியூ பண்ணுவோம், ஜெயிக்கலைன்னா அடுத்து மூவ் பண்ணுவோம். இதுதான் லைஃப். நம்ம ஒன்றுத்துலேயே அப்படி நின்றுடக்கூடாதுங்க. வீடியோவில் காசு உங்களுக்கு வருதாக்கா, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, இது வரைக்கும் எத்தனை முறை நீங்கள் சேலரி வாங்கியிருக்கீங்கலாம் கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குன்னு சில ஐடியாஸும் இருக்கும், அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி தேவையில்லாத ரிலேட்டிவ்ஸ்க்காக ஹர்ட் ஆகிக்கிறீங்களா, இல்லை உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்களா, இல்லை நல்லா ஹேண்டில் பண்ணுறீங்களான்றது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஐடியா வச்சுருக்கீங்க, என்னென்னலாம் ட்ரை பண்ணுறீங்கன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் டிப்ரெஷனில் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸும். இந்த விளாக் இதோட முடியுது. நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. செல்ல குட்டிங்களுக்கெலாம் சாப்பாடெலாம் போட்டுட்டு தூங்க போகிறோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.